சாக்கு வாங்கலை, சணல் வாங்கலை ஒரு பக்கம். அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்க இந்த டிரான்ஸ்போர்ட்டு முக்கியம். போக்குவரத்துக்கு லாரி எடுக்கிறது ரொம்ப அத்தியாவசியம். இந்த நெல் விளையும் பூமி இருக்கிற இடங்கள்ல உள்ள மாவட்டங்களுக்கு அந்தந்த மாவட்டத்திலேயே அங்கேயே முடிச்சுக்குங்க அந்த வேலையெல்லாம். நீங்க வாடகைக்கு எடுக்கிறதெல்லாம் அங்கேயே நீங்க செஞ்சு முடிச்சுக்குங்க அப்படிம்பாங்க. அதனால என்ன ஆகுது, 2-3 விஷயம் நடக்குது. அதுல லாரி வச்சிருக்கவங்க, அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க பல பேர் வச்சிருப்பாங்க. பல பேர் லோன் போட்டு 1-2 வாங்கலாம். அவங்களுக்கு ஒரு தொழிலாச்சு அது இந்த சமயத்துல. ஏன்னா இந்த டெல்டா மாவட்டத்தில் பெரிய கம்பெனிகள் கிடையாது, வருமானத்துக்கு வழி இல்லை. அவங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை இங்க உள்ள மக்களுக்கு, குறிப்பா ஆண்களுக்கு. அப்ப அவங்க ஒரு வண்டியை வாங்கலாம், வாங்கி அதை ஓட்டலாம். அவங்க ஒரு 3 போகத்துக்கு ஓட்டுனா ஒரு வண்டி அவங்களுக்கு சொந்தமாகிடும் நிச்சயமா. அதை செய்ய முடியும். இதெல்லாம் கருத்துல கொண்டுதான் அம்மா என்ன பண்ணாங்க, அந்தந்த மாவட்டத்தில் விளையிறத அங்கங்கேயே லோக்கல்லே வண்டி வச்சு நீங்க எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த முறை மாறி இருக்கு. ஒரு கம்பெனிக்காரவங்கள்ட்ட கொண்டுட்டு போய் நீங்க இந்த வேலையை கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 லட்சம் டன்னை ஒரு கம்பெனிக்காரன் எடுக்க முடியுமா? ஏதாவது நினைச்சு பாருங்க, கொஞ்சம் முடியுமா? அந்த கம்பெனிக்காரவங்க வெளி இதில் மாவட்டத்தில் இருந்தெல்லாம் வண்டியை கொண்டு அந்த டிரைவரை வச்சுக்கிட்டு எந்த சந்தில் போய் நீ எடுப்ப? எப்படி வழி தெரியும்? தெரியுமா? அது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுல பெரிய சிக்கல் ஆயிருக்கு. என்ன பண்றாங்க, ஒரே ஆளுக்கு ஒரே பர்சனு 3 கம்பெனி பேரை வச்சு லாரியை மொத்தமா எடுத்துக்கிட்டு, நல்லா கவனிங்க, அந்தந்த மாவட்டத்தில் உள்ள லாரி வச்சிருக்கவங்களும் அடிபடுறாங்க. அந்த ஒரு ஆளாலையும் செய்ய முடியல. அதனால எல்லா நெட்களும் ரோட்ல கிடக்கு. என்னன்னா அவங்களால அரேஞ்ச் பண்ண முடியல. இத பிரிச்சு அம்மா காலத்துல இருந்தது அப்படியே கண்டினியூ ஆகியிருந்தா இந்த பிரச்சனை இல்லை.